அவரை சந்தர்ப்பமும் சூழ்நிலை நாங்க முதல்வர் ஆக்கணும்ல. அன்னைக்கு சின்னம்மா அவர்கள் வெளியில வந்த உடனே நாங்க குடுமியை பிடிச்சு தூக்குன மாதிரி தூக்கி போட்டிருந்திருப்போம். அம்மா சில மன உளைச்சலின் காரணமாக இப்போதைக்கு இருக்கட்டும், நான் கொஞ்ச நாள் தாமதமாக அரசியல் இறங்குவேன் என்று சொன்ன ஒரு காரணத்தினால இவரே பயணிக்கட்டும்னு இருந்தோம். அப்படி பயணிக்கும் போது இவரை நாங்க முதல்வரா நியமிக்கிறதுக்கு முன்னாடி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வச்சு கழக பொதுச் செயலாளராக யாரை தேர்ந்தெடுத்தோம்? புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம். இந்த இயக்கத்துல இவர் இருந்து விலகினா மட்டுமே மீண்டும் ரெட்டலை ஆட்சியை பிடிக்கும். இப்போது இருக்கிற ஆட்சி ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் எங்களோட இயக்கம், அதாவது ஓட விளக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்க விரட்டணும். திமுகவை விரட்ட அதை விட்டு நாங்க சந்தோஷப்படுவோம். ஆளுங்கட்சியை இப்ப பேசிட்டே இருக்கீங்க. ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா ரெட்டலை ஆட்சி அமைய வேண்டும். ரெட்டலைக்கு ஒரு நல்ல தலைவன் இருந்தா மட்டும்தான் அவங்கள விரட்ட முடியும். ரெட்டலைக்கு தலைவன் அமைந்தான்னா பிஜேபி வரும். நீங்க நீங்க பிஜேபியோட வாக்கு வங்கி நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கிக்காக தானே எடப்பாடியை உங்க கட்சியோட இணைச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த வட்டம் 2026ல ஜெயிப்போம்ல. எடப்பாடிக்கு எப்படிங்க ஓட்டு வரும்? ரெட்டலைக்கு ஓட்டு வரும். கடந்த 5 ஆண்டுக்குள்ள நடந்த 10 தேர்தல்லையுமே எடப்பாடி அவர்கள் 10 தேர்தலுமே திமுக ஒவ்வொரு கட்சிக்கு 5000 10,000 கொடுக்கும்போது அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. இப்ப நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன். எங்க அப்பா போட்டாரு, எங்க அம்மா போட்டாங்க, எங்க அண்ணன் தம்பி போட்டாங்க, எங்க அக்கா தங்கச்சி போட்டாங்க. இதே மாதிரி ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாலுமே ரெட்டலைக்கு வாக்களிப்பார்கள் என்றால் ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக வாக்களித்த காலம் உண்டு, புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்காக வாக்களித்த காலம் உண்டு, அதே ரெட்டலைக்காக வாக்களிக்கிற காலம் ஏன் இப்ப இல்ல? இந்த 10 தேர்தல்ல ஒண்ணு கூட ஒன்னால சொடக்கு போட்டு ஜெயிக்க முடிஞ்சா? அப்ப இப்ப ஏன் சுத்தி சுத்தி வார, ஆனா ஏன் உனக்கு வாக்களிக்க மாட்டேங்க? அந்த ரெட்டல தானே இன்னைக்கும் இருக்கு. அந்த இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் அது ஏன் அப்ப திமுக வந்துச்சு, ஏடிஎம்கே வந்துச்சு, திமுக வந்து ஏடிஎம்கே 2 தானே வந்துச்சு. இப்ப திமுக கண்டிப்பா ஏடிஎம்கே வரும். எங்களோட எம்பில ஒரு 10 சீட்டு கூட வரல. எம்பில 10 சீட் 40 எப்படி? ஸ்டாலின் ஒயிட் ஷாப்ல பாட்டலுக்கு இவ்வளவுங்கிறாங்க. அந்த நேரம் பாட்டில் குடுக்குறாங்க, பிரியாணி குடுக்குறாங்க. நாங்க நியாயமான முறையில நாங்க செய்யறோம். இந்த ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இப்ப நடத்துற அரசியல் மாதிரியே கலைஞர் அவர்களுக்கும் அரசியல் தெரிந்து போறோம்னா எல்லாரும் அந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா? சரி, அதே செங்கோட்டையன் அப்ப ஏன் நீ பதவியை விட்டு எடுத்த? இப்ப சமீபத்துல அவர் ஒரு புரட்சி தலைவி அம்மாவை சந்தித்தார், ஓபிஎஸ் சந்தித்தார். இதுக்கு ஏன் நீ பயந்து போய் அவரை பதவி எடுக்கிற? அப்ப உன் கட்சிக்குள்ளே திரும்ப வச்சு எல்லாத்துலயும் நடக்கிறதானுங்க. செங்கோட்டையன் அவர்களை பதவியை நீக்கிறேன் என்ற உனக்கு அண்டம் கலருது. அண்டம் கலருது, டவுசர் கலருதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்களா சொல்லாதீங்க. இப்பதான் அந்த எடப்பாடி இருந்தா ரெட்டலைக்கே ஓட்டு விழுகாதுன்னு தான் நாங்க அமமுகவுக்கு ரெட்டலை வங்கியை வச்சிருக்கோம். ரெட்டலைக்கு போடுற ஓட்டு மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் அம்மா சின்னம்மா புரட்சி தலைவர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான். அப்ப எங்களுக்கு ஓட்டு விழுகும். நாங்க தனிச்சு வந்துட்டோம். ரெட்டலை இருந்தா எங்களுக்கு ஓட்டு விழுகாது. அம்மா சின்னம்மா அது போய் ஒரு சந்திப்புல போய் நீ ஏன் கட்சியை பதவியை விட்டு நீக்கிறது என்னன்னா அவங்க வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைங்க. அவரு கொண்டாடி இவர் கைய பிடிச்சிருத்தாரா? ஆமா, நீங்களா பேசிக்கிற வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனையா இருக்கலாம். அரசியல் அப்படின்னா அந்த அரசியல் பேசாதீங்க, அவ்வளவுதான் கிடையாது. தற்போது உள்ள எடப்பாடியை வெளியே விரட்டி மக்கள் செல்வர் செங்கோட்டையன் சின்னம்மா இவர்கள் பின்னாடிதான் உண்மையான ஏடிஎம்கே ஏங்க தலைமை கிட்ட நீங்க சொல்லணும். உங்களை மாதிரி தொண்டர்கள் சொல்லணும். பப்ளிக்ல என்ன பேசுறாங்க? நாங்க பப்ளிக்ல போறோம். எடப்பாடி ரேஷன் கடைக்கு போறீங்க, அங்க என்ன சொல்றாங்க? பாவம் இந்த அம்மா வந்துச்சு, இந்த அம்மா பின்னாடி அதாவது நான் உண்மையான ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த எடப்பாடி 18க்கு அப்புறம் 21 தேர்தல்ல தோற்கடிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவே எல்லாரும் டிஎம்கே தேர்ந்தெடுத்து தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதே எண்ணத்தில் தான் நாங்களும் பயணிக்கிறோம். ஆனா எடப்பாடி என்ற ஒரு தலைமை இருக்கும் வரை உங்களுக்கும் ஓட்டு வராது. உங்களுக்கு போட வேண்டிய ஓட்டும் செதறி போய்விடும். இவர் டிஎம்கேக்கு பி டீமா வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் என்னமோ நேற்று சொல்கிறார் நான் நல்லவன் தான், செங்கோட்டையன் டிடிவி திமுகவுக்கு பி டீமா இருக்காங்க அப்படின்னு எதை வச்சு சொல்றாரு? துப்பாக்கி சூடு நடந்துச்சுலங்க, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பெட்டி வாங்கிட்டு தூங்குனாரு? கட்டாயமான முறையில 2026ல ரெட்டலை தோத்து விடும். அப்ப அமமுகவுக்கு ரெட்டலை தொண்டர்கள் போட்டு மக்கள் செல்வரை கையில் எடுப்பார்கள்.
கட்டாயமான முறையில் நீங்க வெயிட் பண்ணி பாருங்கள். சொல்றது பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியை வச்சே சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணன் எடப்பாடி இப்ப இடையில வந்தவர் இல்லைன்னு சொல்ல, சின்னம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அதுக்காக வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு அவங்க எடப்பாடி வந்தாத்தே நீங்க வந்து ஜெயிப்பீங்க வைப்பீங்க அப்படி இப்படிங்கிற குற்றத்தை கொண்டு வராதீங்க. வைபர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். என்ன மேடம், நான் உங்களை தான் பார்க்கணும் 2 நாளா சுத்தி வாரேன். என்னன்னு கேளுங்க, வாக்கு வங்கி இல்லாதவர் இந்த எடப்பாடின்றவர், இவனையே வச்சு தப்பால அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கே தெரியல. வாக்கு வங்கியில நீங்க பாத்தீங்களா? வாக்கு வங்கி இல்லாமையா இத்தனை வருஷமா அவரு அரசியல்ல இருந்தாரு? அறிவிடத்தனமா பேசாதீங்க. அரசியல்ல இருந்தது என்னமோ உண்மைதான். கடைக்கோடி தொண்டன்ல ஒரு தொண்டனா இருக்கிறது தப்பு இல்ல. வாக்கு வங்கி இல்லாமையா வந்து அந்த அம்மா அவரை வந்து முதலமைச்சராக்குனாங்க. அதாவது எங்களோட சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு, சூழ்நிலையும் சந்தர்ப்பம் கண்ணை கட்டிக்கிட்டு அவருக்கு நான் பேசின விட்டு நீங்க பேசுங்க. அவரை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாங்க முதல்வர் ஆக்கணும்ல. அன்னைக்கு சின்னம்மா அவர்கள் வெளியில வந்த உடனே நாங்க குடுமியை பிடிச்சு தூக்குன மாதிரி தூக்கி போட்டிருந்திருப்போம். அம்மா சில மன உளைச்சலின் காரணமாக இப்போதைக்கு இருக்கட்டும், நான் வந்து கொஞ்ச நாள் தாமதமாக அரசியல் இறங்குவேன் என்று சொன்ன ஒரு காரணத்தினால இவரே பயணிக்கட்டும்னு இருந்தோம். அப்படி பயணிக்கும் போது இவரை நாங்க முதல்வரா நியமிக்கிறதுக்கு முன்னாடி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வச்சு கழக பொதுச் செயலாளராக யாரை தேர்ந்தெடுத்தோம்? புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் உண்மையான ஏடிஎம்கே, அதாவது எடப்பாடிக்கு இல்ல ஓட்டு, ரெட்டலை என்ற அந்த சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்கள், அவங்க 2 பேரும் காலகட்டத்துக்கு அப்புறம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம். இந்த இயக்கத்துல இவர் இருந்து விலகினா மட்டுமே மீண்டும் ரெட்டலை ஆட்சியை பிடிக்கும். இப்போது இருக்கிற ஆட்சி ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் எங்களோட இயக்கம், அதாவது ஓட விளக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்க விரட்டணும். திமுகவை விரட்டணும். அதை விட்டு ஏடிஎம்கே வந்து விரட்டணும் வைக்கணும்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அம்மா செய்த திட்டங்களை பூராமே அண்ணன் எடப்பாடி செய்தார்களா செய்யலையா? உங்கள் மனசாட்சி சொல்லுங்க. செய்தார்கள். அம்மா அவர்கள் 45 திட்டங்கள் லாஸ்டா 2016ல பெண்களுக்கு ஸ்கூட்டி, தாலிக்கு தங்கம், குழந்தைக்கு பரிசு பெட்டகம், இப்படி நிறைய திட்டங்கள் இருந்துச்சு. இவர் கடந்த 21க்கு முன்னாடியே இந்த திட்டங்களை பூரா தாரை வாத்து விட்டார். அம்மா உணவகத்தையே டிஎம்கேக்கு தாரை வாத்து விட்டார். இங்க வர்ற அரிசிகளையோ பொருள்களையோ வந்து நீங்க இறக்குங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து இறக்க வச்சுட்டாரு. ஆளுங்கட்சியில இருக்கும் போதே இந்த தவறுதல். அதாவது முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடி அண்ணன் எல்லாமே செய்தார்கள். ஜெயலலிதா சொன்ன அனைத்து திட்டங்களையும் செய்தார்கள். ரைட்டு. கடந்த 2016, 17ல இருந்து 20 வரைக்கும் 21 வரைக்கும் செய்தார்கள்னு இருக்கக்கூடாது. அம்மாவின் திட்டம், அம்மாவின் ஆட்சி நடந்தது. அம்மா அவர்கள் முதல்வராக பதவியேற்ற ஆண்டுகள் தான் அந்த 5. அதாவது முதலமைச்சர் ஆகுறதுக்கு கொடுத்த தகுதி ஏன் நீங்க இப்ப வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இப்ப ஆளுங்கட்சியை புறக்கணிங்க. அது நாங்க சந்தோஷப்படுவோம். நீங்க எதுக்குங்க இப்ப பேசிட்டே இருக்கீங்க? ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா ரெட்டலை ஆட்சி அமைய வேண்டும். ரெட்டலைக்கு ஒரு நல்ல தலைவன் இருந்தா மட்டும்தான் அவங்கள விரட்ட முடியும். ரெட்டலைக்கு தலைவன் அமைந்தான்னா பிஜேபி வரும். நீங்க பிஜேபியோட வாக்கு வங்கி நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கிக்காக தானே எடப்பாடியை உங்க கட்சியோட இணைச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த வட்டம் 2026ல ஜெயிப்போம். எடப்பாடிக்கு எப்படிங்க ஓட்டு வரும்? ரெட்டலைக்கு ஓட்டு வரும். ஏங்க எடப்பாடி இப்ப சின்ன வந்து எடப்பாடி சின்னமா இருக்கு, ரெட்டலை சின்னதானங்க. சரி, ரெட்டலை சின்ன இருக்குல்ல. இப்ப 10 ஆண்டு காலமா ஏன் அப்ப ஜெயிக்கல? 10 ஆண்டு காலமா ஜெயிக்கலைன்னா 10 ஆண்டு காலம் இல்ல, 10 தேர்தல் தோல்வி. கடந்த 5 ஆண்டுக்குள்ள நடந்த 10 தேர்தல்லையுமே எடப்பாடி அவர்கள் தோல்வி. ஏங்க 10 தேர்தலுமே திமுக ஒவ்வொரு கட்சிக்கு 5000 10,000 கொடுக்கும்போது அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. இப்ப நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன். எங்க அப்பா போட்டாரு, எங்க அம்மா போட்டாங்க, எங்க அண்ணன் தம்பி போட்டாங்க, எங்க அக்கா தங்கச்சி போட்டாங்க. இதே மாதிரி ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாலுமே ரெட்டலைக்கு வாக்களிப்பார்கள் என்றால் ஏன்? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக வாக்களித்த காலம் உண்டு, புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்காக வாக்களித்த காலம் உண்டு. அதே ரெட்டலைக்காக வாக்களிக்கிற காலம் ஏன் இப்ப இல்ல? இந்த 10 தேர்தல்ல ஒண்ணு கூட ஒன்னால சொடக்கு போட்டு ஜெயிக்க முடிஞ்சா? பாத்தீங்களா? ஒரு வார்டுக்கு எடப்பாடி என்றவர் ஏன் ஜெயிக்கவில்லை? ஒரு பூத்துக்கு 5000 ஓட்டுக்கு லட்சம் 5000 ஓட்டுக்கு லட்சம் கொடுக்குறாங்க. 5000 ஒரு பூத்துக்கு 5000 ஓட்டு. 5000 ஓட்டுக்கு பாத்தீங்கன்னா வாக்களிக்க பாதி மக்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம். நல்லா கேளுங்க. இல்லங்க, ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க.
2016 நடந்த தேர்தல் அம்மா அவர்கள் இருந்தாங்க முதல்வர் கேண்டிடேட்டா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 87 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களால உள்ள தலைவர் தான். ஆனா அவரு அங்க அமெரிக்கா ஆஸ்பத்திரியில இருந்து கைய காட்டல, ரெட்டலை என்ற விரலை காட்டல, அதே ரெட்டலை மட்டும்தான் இங்க இருந்துச்சு. அந்த ரெட்டலைக்காக வாக்களிச்சு அமோக வெற்றி பெற செய்தாங்க. அப்ப இப்ப ஏன் நீ சுத்தி பூரா சுத்தி வார, ஆனா ஏன் உனக்கு வாக்களிக்க மாட்டேங்க? அந்த ரெட்டலை தானே இன்னைக்கும் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் அது ஏன் அப்ப வந்து திமுக வந்துச்சு, ஏடிஎம்கே வந்துச்சு, திமுக வந்து ஏடிஎம்கே, இது ரெண்டு தானே வந்துச்சு. இப்ப வந்து திமுக வரும், கண்டிப்பா ஏடிஎம்கே வரும். எம்பில ஒரு 10 சீட்டு கூட வரல. எம்பில 10 சீட் 40 எப்படி ஸ்டாலின் ஒயின் ஷாப்ல பாட்டலுக்கு இவ்வளவுங்கிறாங்க. அந்த நேரம் பாட்டில் குடுக்குறாங்க, பிரியாணி குடுக்குறாங்க. நாங்க நியாயமான முறையில நாங்க செய்யறோம். இந்த ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இப்ப நடத்துற அரசியல் மாதிரியே கலைஞர் அவர்களுக்கும் அரசியல் தெரிந்திருக்கும். அவரும் பாட்டல் கொடுத்தார், அவரும் பிரியாணி கொடுத்தார். அன்னைக்கு ஏன் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சாங்க படுக்கையில படுத்ததோட? எங்க 2026 பாருங்க, நாங்க ஜெயிக்க சரி ரெட்டலையால ஜெயிப்பேன் வச்சுக்கிடுவோம். ரெட்டலையும் பிஜேபியும் கூட்டணியா ஜெயிச்சு காமிங்க. ஏடிஎம்கே நாங்க சவால் வச்சுக்குவோம் உங்களுக்கு. நாங்க வந்து 10 தேர்தல்ல தோல்விட்டு இருக்காரு. வரப்போற 2026 இப்ப நேத்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கார்கள். இவர்கள் வந்து பி டீம் என்று அவர் சொல்லுகிறார். அரசியலை பொறுத்தளவுல எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. அதிகமா தெரியாது, ஒத்துக்கோங்க. இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா எல்லாரும் அந்த இடத்துல பாக்கும்போது நல்லா இருக்கீங்களா? சரி, அதே செங்கோட்டையன் அப்ப ஏன் நீ பதவியை விட்டு எடுத்த? இப்ப சமீபத்துல அவர் ஒரு புரட்சி தலைவி அம்மாவை சந்தித்தார், ஓபிஎஸ் சந்தித்தார். இதுக்கு ஏன் நீ பயந்து போய் அவரை பதவி எடுக்கிற? அப்ப உன் கட்சிக்குள்ளே திரும்ப வச்சுக்கோ. அது எல்லாத்துலயும் நடக்கிறதானுங்க. செங்கோட்டையன் அவர்களை பதவியை நீக்கிறேன் என்ற உனக்கு அண்டம் கலருது, அண்டம் கலருது, டவுசர் கலருதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்களா சொல்லாதீங்க. பிஜேபி இப்பதான் என்ன ஒண்ணு நாங்க எதிர்பார்க்கிறோம், அமமுக எல்லாமே சேர்ந்தா திமுகவை விரட்டி அடிக்கிறாங்க. உங்களோட கான்செப்ட் இருக்கட்டும், ஒரு பக்கம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த எடப்பாடி இருந்தா ரெட்டலைக்கே ஓட்டு விழுகாதுன்னு தான் நாங்க அமமுகவுக்கு ரெட்டலை வங்கியை வச்சிருக்கோம். ரெட்டலைக்கு போடுற ஓட்டு மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் வந்து அம்மா சின்னம்மா புரட்சி தலைவர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான். அப்ப எங்களுக்கு ஓட்டு விழுகும், நாங்க தனிச்சு வந்துட்டோம். ரெட்டலை இருந்தா எங்களுக்கு ஓட்டு விழுகாது. அம்மா சின்னம்மா அண்ணன் எடப்பாடி எல்லாரும் ஆதி காலத்துல இருந்து அரசியல்ல இருந்தவங்க தான். அந்த நோக்கத்துக்காண்டிதான் சின்னம்மா அவர்கள் கூப்பிட்டு நான் என்ன நீங்க சொல்ற பேச்சுக்கே வரேன். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது அரசியல்ல. அப்புறம் ஏன் 53 ஆண்டு காலம் இருந்த செங்கோட்டையன் அவர்களை வைத்து உன்னால் வாக்கு சேகரிக்க முடியாதா என்ன? ஏங்க அவரை போய் ஒரு சந்திப்புல போய் நீ ஏன் கட்சியை பதவியை விட்டு நீக்கிறது என்னன்னா அவங்க வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைங்க. அவரை கொண்டாடி இவர் கைய பிடிச்சிருத்தாரா? ஆமா, நீங்களா பேசிக்கிற வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனையா இருக்கலாம். அரசியல் அப்படின்னா பேசாதீங்க, அவ்வளவுதான் கிடையாது. உங்களுக்கு வாக்கு வங்கி இவரால வந்து செதற போகுது. நீங்க டிஎம்கே அதாவது இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று உங்கள் தலைவருக்கு எண்ணம் இருந்தால் தற்போது உள்ள எடப்பாடியை வெளியே விரட்டி மக்கள் செல்வர் செங்கோட்டையன் சின்னம்மா இவர்கள் பின்னாடிதான் உண்மையான ஏடிஎம்கே ஏங்க தலைமை கிட்ட நீங்க சொல்லணும். உங்களை மாதிரி தொண்டர்கள் சொல்லணும். பப்ளிக்ல என்ன பேசுறாங்க? நாங்க பப்ளிக்ல போறோம். எடப்பாடி ரேஷன் கடைக்கு போறீங்க, அங்க என்ன சொல்றாங்க? பாவம் இந்த அம்மா வந்துச்சு, இந்த அம்மா பின்னாடி அதாவது நான் உண்மையான ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த எடப்பாடி 18க்கு அப்புறம் 21 தேர்தல்ல தோற்கடிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவே வந்து எல்லாரும் டிஎம்கே தேர்ந்தெடுத்து. எங்களுடைய நோக்கம் என்ன? அறுவே திமுக ஒழிச்சுக்கிறது எங்களுடைய நோக்கம். ஆனா கண்டிப்பான முறையில நாங்க எல்லாரையும் அரவணைச்சு கண்டிப்பாக முறையில 2026 ஜெயிச்சே காட்டுவோம். ரைட், நான் அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதே எண்ணத்தில் தான் நாங்களும் பயணிக்கிறோம். ஆனா எடப்பாடி என்ற ஒரு தலைமை இருக்கும் வரை உங்களுக்கும் ஓட்டு வராது. உங்களுக்கு போட வேண்டிய ஓட்டும் செதறி போய்விடும். இவர் வந்து டிஎம்கேக்கு பி டீமா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். இவர் என்னமோ நேற்று சொல்கிறார் நான் நல்லவன் தான், செங்கோட்டையன் வந்து டிடிவி வந்து திமுகவுக்கு பி டீமா இருக்காங்க அப்படின்னு எதை வச்சு சொல்றாரு? அதாவது துப்பாக்கி சூடு நடந்துச்சுலங்க, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு? எத்தனை பெட்டி வாங்கிட்டு தூங்குனாரு? பெட்டி
டீ வாங்கிலாம் தூங்கலங்க. அங்க நடக்க மறுநாள் பேப்பரை பார்த்து தெரியுறாருங்க, ஒரு தமிழக அரசு அதிகாரி, ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் பேப்பர்ல வந்து ஒரு 9 பிள்ளைகளும் மக்களும் சுடப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவன் நல்ல முதல்வராங்க. இப்ப நானே இருக்கேன். அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு 2011ல ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. தமிழக அரசு 5 வருஷம் இருந்துச்சு. திரும்ப 40க்கு 40 அம்மா அடிச்சு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா தோக்கலையா? நீங்களா அப்ப தோத்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதே இது அம்மா எதிர்த்து திரும்பியும் 96க்கு அப்புறம் 2001ல ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? 2002ல அது ஏன் அமைச்சாங்க? ரெட்டலை மறையவில்லை, ரெட்டலை இருக்கு. திரும்ப அம்மாவை வேணும்னு நினைச்சாங்க. எங்க அரசியல் ரெட்டலை இருக்கு, ரெட்டலை ஜெயிக்கும், ஆனா தலைமை நல்லா இல்ல அப்படின்னு கட்டாயமான முறையில 2026ல ரெட்டலை தோத்து விடும். அப்ப அமமுகவுக்கு ரெட்டலை தொண்டர்கள் போட்டு மக்கள் செல்வரை கையில் எடுப்பார்கள். கட்டாயமான முறையில் நீங்க வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். உங்களோட வெற்றி பயணம் வந்து தீய சக்தி திமுகவை அழிக்கணும். கண்டிப்பா. எடப்பாடி வந்து ரெட்டலைக்காக சின்னம்மா அவர்கள் நியமிக்கப்பட்ட ஒருவர், அவரை வச்சா ஓட்டு கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். உங்களோட வாக்குகள் இருந்தா நீங்க ஜெயிச்சுக்கலாம். அதாவது எங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க. இது வரையில நாங்க 10 தொகுதிக்கு மேல 2வது இடத்துல வந்திருக்கோம். என்ன 10 தொகுதிக்கு மேல 2வது இடத்துல வந்திருக்கோம். ஆனா இன்னும் இதையும் விட எங்களுக்கு ஓட்டு வங்கி அதிகமான முறையில நாங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பா இன்னும் முதல் இடத்துல நாங்க வருவோம். அண்ணன் எடப்பாடியை வச்சு நாங்க வந்து, நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியை வச்சே சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணன் எடப்பாடி இப்ப இடையில வந்தவர் இல்லைன்னு சொல்ல, சின்னம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லைன்னு சொல்லல. என்ன அதுக்காக வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு அவங்க எடப்பாடி வந்தாத்தே நீங்க வந்து ஜெயிப்பீங்க வைப்பீங்க அப்படி இப்படிங்கிற குற்றத்தை கொண்டு வராதீங்க. ஓகே, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிக்க பரவாயில்ல. நீங்க இப்ப நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த மேட்டருக்கு வந்துட்டீங்க. எடப்பாடியால வாக்குகள் இல்லை அப்படின்றத ஊர்ஜிதமாயிருச்சு. கிடையாதுங்க. உங்களோட கட்சியும் தமிழ்நாட்டுல இருங்க. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் ஒற்றுமையா வந்தா திமுகவை ஒழிச்சு கட்டலாங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருக்கு. எங்க எண்ணமோ அதுதான். எங்களுக்கு வந்து எடப்பாடி என்ற தீய சக்திக்காரர் திமுகவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் உள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் எங்களோட கருத்து. அது வந்து தலைமை பாக்குங்க. நீங்களும் இத்துடன் வைபர் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.